ஓம் சாந்தி 19/11/2024. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: மாயை எந்த ஒரு குழந்தையையும் கர்வமிக்கவர்களாக ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? பதில்: கர்வமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்துவிட்டால் நான் பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொள்ளுமாம். அநேகர் முரளியை படிப்பதே இல்லை. எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று கூறிவிடுகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகிறது. ஆகையால் ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார், நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள்? அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா? ஒவ்வொருவரும் தங்களிடம் கேளுங்கள், இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவிருக்கிறதா அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்கிறதா? ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும். வேறு எந்த ஆத்மாவிற்கும் இப்படி சொல்லப்படுவது இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை ஒரு பொழுதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவ ஆத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் அவ்வாறு நினைவு செய்கிறீர்கள். மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது வருகிறது. அதுவும் உயர்ந்தவர் ஆவார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா? அவர் ஒருவராக இருக்கலாம் அல்லது 3 குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். சிவபாபா நம்முடைய தந்தையாக, ஆசிரியராக மற்றும் சத்குருவாக இருக்கிறார். இது தனித்துவமானது. நீங்கள் அமரும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது சுற்றும் பொழுது நினைவில் இருக்க வேண்டும், இவர் நமது தந்தை, ஆசிரியர், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று நினைவு செய்கிறீர்களா என பாபா கேட்கிறார். இப்படி வேறு எந்த தேகதாரியும் இருக்க முடியாது. தேகதாரியில் நம்பர் 1 கிருஷ்ணர். அவரை தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று சொல்ல முடியாது. இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும். உண்மையாக கூறுங்கள், 3 ரூபத்திலும் நினைவு செய்கிறீர்களா? உண்ணும் போது சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்கிறீர்களா அல்லது மூவரும் புத்தியில் வருகிறதா? வேறு எந்த ஆத்மாவிற்கும் அப்படி சொல்ல முடியாது. பாபாவின் புகழ் விசித்திரமானதாகும். எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும். எனவே புத்தி ஒரே அடியாக அவர் பக்கம் சென்றுவிடும் அளவிற்கு அதிசயமானவராக இருக்கிறார். பாபாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை ஆண்டுகளுடையது. இது சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தை கூட படைப்பவராகி அந்த தந்தை தான் கொடுக்கிறார். எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம் அநேக உதவிகள் கிடைக்கும். தந்தை, ஆசிரியர், குரு அனைத்துமாக அவர் ஒருவரே ஆவார். இவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தையின் நினைவையும் மறக்கச் செய்து விடுகிறது என்றால் ஆசிரியர் மற்றும் குருவின் நினைவும் கூட மறந்து விடுகிறார்கள். இதை
ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வைக்க வேண்டும், பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுவார். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி கண்டிப்பாக எல்லையற்றதாக தான் இருக்கும். கூடவே இந்த புகழும் புத்தியில் வர வேண்டும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் மூவரும் நினைவிற்கு வர வேண்டும். இந்த ஒரு ஆத்மாவின் 3 சேவையும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் அவர் சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறார். மாநாடுகள் போன்றவற்றிற்கு அழைக்கிறார்கள் என்றால் உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் என்று விவாதிக்கிறார்கள். அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. வந்து புரிந்து கொள்ளுங்கள். செய்து கொண்டிருப்பது யார்? நீங்கள் பாபாவின் தொழிலை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். பாபாவின் காரியத்திற்கும் கிருஷ்ணருடைய காரியத்திற்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. மற்ற அனைவரும் ஷரீரத்தின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள். பாபாவிற்கே ஆத்மாவின் பெயர் பாடப்படுகிறது. அந்த ஆத்மா தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கிறார். ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி எடுத்து கூற முடியும்? ஷரீரத்தின் மூலம்தான் கொடுக்க முடியும் அல்லவா? கொடுப்பதால் தான் புகழ் பாடப்படுகிறது. சிவ ஜெயந்தியின் போது குழந்தைகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள். அனைத்து தர்மத்தின் தலைவர்களையும் அழைக்கிறார்கள். நீங்கள் ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். அனைவருக்குள்ளும் இறைவன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான் தந்தையாகவும் இருக்கிறது, ஆசிரியராகவும் இருக்கிறது, குருவாகவும் இருக்கிறதா என்ன? உலகத்தின் முதல், இடை, கடைசியின் ஞானம் இருக்கிறதா என்ன? இதை யாரும் கூற இயலாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் புகழ் எவ்வளவு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்குள் வர வேண்டும். அவர் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர். இயற்கையும் தூய்மையாகி விடுகிறது. மாநாட்டில் முதலில் கீதையின் பகவான் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். சத்யுக தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடியவர் யார்? ஒருவேளை கிருஷ்ணர் என்று சொன்னால் பாபாவை மறைத்து விடுவார்கள், அல்லது அவர் பெயருருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்று சொல்வதை போலாகும். ஏனென்றால் பாபா கர்ம இந்திரியங்கள் இல்லாமல் இருக்கிறார் அல்லவா? எல்லையற்ற தந்தையை தெரிந்திருக்கவில்லை. ஒருவர் மற்றவர் மீது காம கோடாரியை வீசி எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களது புத்தியில் ஓட வேண்டும், ஒப்பிட வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் பகவான் பகவதி அல்லவா? இவர்களுடைய வம்சாவழியும் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக அனைவரும் பகவான் பகவதியாக தான் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். யார் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ, தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமோ, அவர்களை தான் அழைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுப்பவர்களுக்கு வந்து போவதற்கு, தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று எழுதுங்கள். அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிப்பவர்களாக இருந்தால் யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க இயலாது. யாராவது வெளிநாடுகளில் இருந்து வந்தாலும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுத்தால் செலவை கொடுத்து விடுவோம். இப்படி வேறு யாரும் விளம்பரம் கொடுக்க இயலாது. நீங்கள் தைரியம் நிறைந்தவர்கள், மகாவீரர்கள், மகாவீரணிகள் ஆவீர்கள். லக்ஷ்மி நாராயணன் உலக ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். திறமை அல்லது தைரியத்தினால் இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில்
மனதில் வர வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா என்பது மட்டுமில்லை, ஆனால் அவருடைய புகழையும் கூட சொல்ல வேண்டும். இது நிராகாரமானவருடைய புகழ். ஆனால் நிராகாரமானவர் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் தேவை அல்லவா? வாயிற்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. மனிதர்கள் கௌமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள். என்னென்ன விஷயங்களை உருவாக்கி விட்டார்கள். அம்பு எய்தார், கங்கை வந்தது என கூறிவிட்டனர். கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியது என்று புரிந்து கொள்கிறார்கள். தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க இயலும்? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் பாபா. ஆக பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். படைப்பவர் பாபா மற்றும் படைப்பின் அறிமுகத்தை யார் வந்து கொடுப்பார்கள்? சாது, சந்நியாசிகள், ரிஷி, முனி இவர்கள் அனைவரும் தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர். இதை சொல்ல மட்டும் தெரிந்துள்ளார்கள். அப்படி என்றால் நாஸ்திகர்கள் ஆவார்கள். இப்போது ஆஸ்திகர்கள் யாராவது வருகிறார்களா என்று பாருங்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாஸ்திகரில் இருந்து ஆஸ்திகர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையை தெரிந்துள்ளீர்கள். அவர் உங்களை இந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். ஓ இறை தந்தையே, எங்களை விடுவியுங்கள் என்றும் அழைக்கிறார்கள். இந்த சமயத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். அனைவரும் கீழானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு உயர்ந்தவர்களாக ஆவார்கள் அல்லவா? முதலில் தூய்மையான உலகம் இருந்தது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா தூய்மையற்ற உலகத்தையா படைப்பார்? பாபா தூய்மையான உலகை படைக்கிறார். அதை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா சிவாலயத்தை தான் உருவாக்குவார் அல்லவா? அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மகா பிரளயம், வெள்ளம் போன்றவைகள் நடப்பது இல்லை. சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள். மீதம் 5 பாண்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இமயமலைக்கு சென்று கரைந்து விட்டார்கள். பிறகு முடிவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இவை அனைத்து விஷயங்களையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே இந்த ஆலயங்கள் இருப்பதில்லை. இந்த தேவதைகள் இருந்து சென்றுள்ளார்கள். அவர்களுடைய நினைவாக ஆலயங்கள் இங்கே இருக்கின்றன. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. வினாடிக்கு வினாடி புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு அநேக நல்ல வழிமுறைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேக அபிமானமுடைய குழந்தைகள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். முரளி கூட வாசிப்பது இல்லை, மதிப்பே இல்லை. சில நேரங்களில் நல்ல முரளி நடக்கிறது என்று பாபா அறிவுறுத்துகிறார். தவறவிடக் கூடாது. 10-15 நாட்களுக்கு முரளி தவறி விடுகிறது என்றால் அதை அமர்ந்து படிக்க வேண்டும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை யாராவது வந்து கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அவர்களுடைய செலவு போன்ற அனைத்தையும்
கொடுப்போம் என்று சவால் விடுங்கள் என பாபா கூறுகிறார். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்கள்தான் இப்படி சவால் விடுவார்கள். ஆசிரியர் அவரே தெரிந்திருப்பதால் தான் கேட்கின்றார் அல்லவா? தெரிந்திருக்காமல் எப்படி கேட்பார்கள்? சில குழந்தைகள் முரளியை பற்றி கூட அக்கறை கொள்வதில்லை. எங்களுக்கு சிவபாபாவோடு தான் தொடர்பு என்று கூறுவார்கள். ஆனால் சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும் அல்லவா? கூடவே நினைவு மட்டும் செய்வது அல்ல. பாபா எவ்வளவு நல்ல நல்ல இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூறுகிறார். ஆனால் மாயை கர்வம் உள்ளவர்களாக ஆக்கிவிடுகிறது. பழமொழி இருக்கிறது அல்லவா? எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்தது, நான் மிக பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொண்டதாம். அவ்வாறு அநேகர் இருக்கிறார்கள். முரளியை படிப்பதே இல்லை. முரளியில் புது புது விஷயங்கள் வருகிறது அல்லவா? ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை. பாபாவின் நினைவில் அமரும் போது அந்த தந்தை ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் யாரிடமிருந்து படிப்பீர்கள்? பாபா குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைத்து விட்டார். குழந்தைகள்தான் தந்தையை வெளிக்காட்டுவார்கள். மகன் தந்தையை வெளிக்காட்டுவான், பிறகு மகனை தந்தை வெளிக்காட்டுவார். ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றார். பிறகு குழந்தைகளுடைய வேலை தந்தையை வெளிக்காட்டுவது. பாபாவும் குழந்தைகளை விட்டு செல்வது இல்லை. இன்று இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இன்று அங்கு செல்லுங்கள் என கூறுவார். இவருக்கு யாராவது கட்டளையிடுபவர்கள் இருக்கிறார்களா? எனவே இந்த அழைப்புகள் போன்றவை நாளேடுகளில் வரும். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். பாபா தான் வந்து ஆஸ்திகர்களாக ஆக்குகிறார். இந்த சமயத்தில் உலகம் முழுவதும் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பு அற்றதாக இருக்கிறது. அமெரிக்காவிடம் எவ்வளவுதான் செல்வம் பொருட்கள் இருக்கட்டும், ஆனால் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பற்றது. இவை அனைத்தும் அழியக்கூடியவைகளாகும். முழு உலகத்திலும் நீங்கள் முழு ரூபாய்க்கு ஒப்பாக மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு ஏழைகளாக யாரும் இருக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதற்குதான் அதீந்திரிய சுகத்தை கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது சங்கம யுகத்தின் விஷயங்கள். சங்கம யுகத்தை யாரும் அறிந்திருக்கவே இல்லை. விரிவான சேவை செய்வதன் மூலம் புகழ் ஏற்படலாம். ஆஹா பிரபு, உன்னுடைய லீலைகளே லீலைதான். பகவான் தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த போதை நிலையாக இருக்க வேண்டும். கடைசி வரை போதை இருக்க வேண்டும். இப்போது போதை சோடா நீரை போல ஆகிவிடுகிறது. சோடாவும் அப்படி ஆகிறதல்லவா? சிறிது நேரம் வைத்திருந்தால் உப்பு நீராகி விடுகிறது. அப்படி ஆகக்கூடாது. பிறருக்கு இவ்வாறு புரிய வைத்தீர்கள் என்றால் அவர்கள் அதிசயப்படுவார்கள். நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்வது, வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது என்பது கடினமாக இருக்கிறது. தொழில் போன்றவைகளை செய்யாதீர்கள் என்று பாபா தடை சொல்வது இல்லை. தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் நான் என்ன சொல்லி தருகிறேனோ அதை நினைவு செய்யுங்கள். அவர் ஆசிரியர் அல்லவா? மேலும் இது சாதாரண படிப்பு அல்ல. எந்த ஒரு மனிதனும் கற்பிக்க இயலாது. பாபாதான் பாக்யசாலி ரதத்தில் வந்து படிப்பிக்கிறார். இது உங்களுடைய சிம்மாசனம். இதில் அழிவற்ற மூர்த்தி ஆத்மா வந்து அமர்கிறது என்று பாபா அவருக்கு புரிய வைத்து இருக்கிறார். அதற்கு முழு நடிப்பும் கிடைத்திருக்கிறது. இது உண்மையான விஷயம் என்பதை இப்போது நீங்கள்
நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவை அனைத்தும் செயற்கையான விஷயங்கள். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு கைப்படும் போது நினைவிற்கு வரும். ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதையே மறந்து விடுகிறார்கள். நீங்கள் இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். பாபாவின் நினைவின் கூடவே ஞானமும் வேண்டும். முக்தி இருக்கிறது என்றால் ஜீவன் முக்தியும் இருக்கிறது. மிக இனிமையான குழந்தைகளாக ஆகுங்கள். கல்ப கல்பமாக இந்த குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தான் ஆஸ்தியை அடைவார்கள். இருந்தாலும் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர் முயற்சி செய்ய வைப்பார் அல்லவா? நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். எனவேதான் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நினைவூட்டப்படுகிறது. அவர் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். சிறிய குழந்தைகள் அப்படி நினைவு செய்யாது. கிருஷ்ணரை தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று சொல்ல முடியுமா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர் ஆவார். அவர் எப்படி குருவாக முடியும்? கீழான நிலையில் இருக்கும் பொழுதுதான் குரு தேவை. பாபா வந்து அனைவரையும் சத்கதி அடைய செய்கிறார் என்று பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை நிலக்கரியை போல கருப்பாக உருவாக்கி விட்டார்கள். இந்த சமயத்தில் அனைவரும் காம சிதையில் ஏறி கரியை போல ஆகிவிட்டார்கள். ஆகையால் தான் கார்மேக வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. இது புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கிறது. கீதையை அனைவரும் படிக்கிறார்கள். பாரதவாசிகள்தான் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அனைவருடைய சித்திரங்களையும் வைத்திருப்பார்கள் என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? கலப்பட பக்தி ஆகிவிட்டது அல்லவா? ஒரு சிவனுடையதுதான் கலப்படமற்ற பக்தி. ஞானமும் ஒரு சிவபாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. இந்த ஞானம் வித்தியாசமானது. இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழியக்கூடிய போதைகளை விட்டுவிட்டு ஒரு பைசா கூட மதிப்பு இல்லாத நிலையிலிருந்து நாம் இப்பொழுது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற அலௌகீக போதை தேவை. இறைவன் அவரே நமக்கு கற்பிக்கிறார். நம்முடைய படிப்பு புதுமையானது. ஆஸ்திகர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். கர்வம் உள்ளவர்களாக ஆகி ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம். தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலமாக எப்பொழுதும் உயர்ந்த செயலை செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. விளக்கம். தூய்மை பூஜைக்கு உரியவராக ஆக்குகிறது. எப்பொழுதும் உயர்ந்த செயல் செய்பவர் பூஜைக்கு உரியவர் ஆவார். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல. மனதின் எண்ணத்தாலும் யாருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது. யதார்த்தமற்ற செயலும் செய்யக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. அனைவருடனும் நல்ல சம்பந்தம் வேண்டும். மனம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்கப்படக்கூடாது. அப்போதே பூஜைக்கு உரியவர் ஆவார். நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா. இதே நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்ய வேண்டும். ஸ்லோகன். ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகீக மகிழ்ச்சியில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.